வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவில் முன்னணி கவிஞராக திகழ்ந்த வாலி பாடல் எழுதும்போது பல சம்பவங்கள் நடந்துள்ள நிலையில் பாடகர் மனோ பரோட்டாவை சாப்பிட்டு முடிக்கும் முன்பே ஒரு பாடலை எழுதி முடித்துள்ளார் என்பதும் பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் தொடங்கி இன்றைய சிம்பு வரை 5 தலைமுறை நடிகர்களுக்கு தனது பாடல்கள் மூலம் ஹிட் கொடுத்தவர்தான் கவிஞர் வாலி. தனது வாழ்வில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள இவர் பல இயக்குநர்களின் படங்களில் பாடல்கள் எழுதியுள்ளார். அந்த வகையில் இயக்குனர் சங்கரின் முதல் படமான ஜென்டில்மேன் படம் தொடங்கி அனைத்து படத்திலும் பாடல்கள் எழுதியிருப்பார். ஜென்டில்மேன் படத்தை தொடர்ந்து இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியான 2வது படம்தான் காதலன். கடந்த 1994ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் பிரபுதேவா, நக்மா, ரகுவரன், வடிவேலு, மனோரமா, எஸ்பி பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட பலர் நடித்திருப்பார்கள். ஏஆர் ரகுமான் இசையமைத்த இந்த படத்திற்கு வாலி 3 பாடல்கள் எழுதியிருப்பார். இந்த 3 பாடல்களுமே ரசிகர் மத்தியில் இன்று வரை பெரிய வரவேற்பு பெற்று வருகின்றன. அந்த வகையில் முக்காலா முக்கா புள்ளா லைலா ஓ லைலா முக்கா புள்ளா சொக்கா புள்ளா லைலா ஓ லைலா லவ்வுக்கு காவலா பதில் நீ சொல்லு காதலா பொல்லாத காவலா செந்தூர பூவில எண்ணங்களை வீழ்த்தும் வெண்ணிலா முக்காலா முக்கா புள்ளா லைலா ஓ லைலா என்ற பாடலை யாரும் மறக்க முடியாது. புரியாத வார்த்தைகளால் இந்த பாடல் தொடங்கினாலும் இடையில் பாடலின் 90% வார்த்தைகள் ஆங்கிலத்தில் இருக்கும் வகையில் வாலி எழுதியிருப்பார். இந்த பாடலுக்கான டியூனை அமைத்த ஏஆர் ரகுமான் வாலியிடம் கொடுத்துள்ளாராம். வாலி இந்த டியூனுக்கு பாடல் எழுதும் முன்பே இந்த பாடலை பாடகர் மனோ அங்கு வந்து விட்டாராம். பாடகர் மனோ வருவதை பார்த்த கவிஞர் வாலி, நீங்கள் போய் சாப்பிட்டு விட்டு வாங்க, நான் பாடல் எழுதி முடிக்கிறேன் என்று வாலி அவரை வெளியில் அனுப்பியுள்ளாராம். இதை கேட்ட பாடகர் மனோ வெளியில் சென்று பரோட்டாவை சாப்பிட்டு விட்டு மீண்டும் ஸ்டுடியோவுக்கு திரும்பியுள்ளாராம். ஆனால் வாலி மனோ வருவதற்குள் இந்த பாடலை எழுதி முடித்துள்ளாராம். 90% ஆங்கில வார்த்தைகளால் நிரம்பிய இந்த பாடலை மனோ மற்றும் சொர்ணலதா பாடியிருப்பார்கள். இந்த பாடல் இன்றைக்கும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் பிரபுதேவாவின் திரை வாழ்க்கையில் முக்கியமான படங்களில் ஒன்றாக இருக்கும் இந்த பாடலில் அவரின் நடனம் பெரும் வரவேற்பு பெற்றிருந்ததாகும். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.